ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரளம் ஸ்டார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்காகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களுடைய குலதெய்வம் அரக்கோணத்தில் இருக்கோம். அரக்கோணத்தில் நாகவேடுன்ற இடத்துல எங்களுடைய குலதெய்வம் இருக்குது. கோயில் சாமியோட பேர் வந்து எல்லையம்மன். இது எங்களுடைய ஹஸ்பண்டோட பரம்பரையான குலதெய்வ கோயில். அங்கே தான் விசிட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா, நாங்கள் போயிருந்தப்போ கோயிலெலாம் மரத்துலேருந்து விழுந்த இலைங்கள்லாம் ரொம்ப அதிகமாக கடந்து அன்றைக்கி கூட்டமாக வரல போல இருக்குது. ஸோ ரொம்பவே இதுவாக இருந்தது. நான், அக்கா, லட்சணா, மௌரியா எல்லோரும் கோயிலை ஃபுல்லாக பெருக்கி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோன்னு. அப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வந்தாங்க. ஸோ அவங்க நான் பண்ணுறேன் மேடம் சொல்லிவிட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில லட்சணாவும் வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணால் அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் கோயில் நம்ம சுத்தமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாமே இந்த வேலையை செஞ்சிட்ருந்தோம். பாருங்கள், இப்போ வந்து மௌரியாவும் நானும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌரியாவும் சேர்ந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு வழியாக இந்த வேலையெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். இங்கே வந்து எப்படின்னா, பூசாரிக்கு முதல்ல நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ தான் அவங்க வந்து பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்து கோயில் பூசாரிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியல, அவர் ஃபோன் எடுக்கலை. ஸோ நாங்களும் திடீர்னு பிளான் பண்ணோம். ஸோ நான், அக்கா, ஆதி, லட்சணா, மௌரியா எல்லாருமே அப்படியே கார் எடுத்துகிட்டு அரக்கோணத்துக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து குவைத்திலே இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே கோயிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பூசாரியும் வந்து பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், எங்களுடைய எல்லையம்மன் இவங்க தான். ரொம்பவே சிம்பிளாக இருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க. ஸோ வருஷம் நான் வந்து வெக்கேஷன் வந்தேன்னா கண்டிப்பாக என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். எப்பயுமே பொங்கல் வைப்போம். இந்த வாட்டி பொங்கல் வைக்கல, ஒன்லி அபிஷேகம், புடவை, இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். மாலை, புடவை எல்லாமே. ஸோ எல்லாமே இப்போ அதை வந்து அம்மனுக்கு சாத்தி நம்ம வழிபட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து வளையல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆடி பூரமாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையலெல்லாம் நாங்கள் வந்து அந்த கயர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கோத்து கொட்டுங்க அப்படின்னு சொன்னார், மாலையாக கொடுங்க அப்படின்னு. அதனால் நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை நாங்கள். இப்போ அம்மனுக்கு அபிஷேகம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்காக சின்னதாக ஒரு சின்ன பார்ட்டு மட்டும்தான் நான் எடுத்தேன். பாலாபிஷேகம் மட்டும்தான். பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அபிஷேகம் பார்க்கும்போது. ஸோ கடைசியில் வந்து பூசாரி என்ன பண்ணார், எல்லா வேலையும் அபிஷேகத்தை எல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக வந்து சாமியை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணாங்க. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாமே வந்து மறுபடியும் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக சாமி தரிசனத்துக்கு அவங்க இது பண்ணி பூஜையும் நல்லா சூப்பராக பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் எங்களுடைய எல்லையம்மனுடைய சாமி. எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போனோம், புடவையும் சாத்தியாச்சு, வளையல் மாலை கட்டி வச்சுருந்தோம், அதையும் போட்டாச்சு. ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. நாங்களும் ஐயோ பொங்கல் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்கில் இருந்தோம். ஆனால் இதுவே வந்து எங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. உங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து குலதெய்வம் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. குலதெய்வம் தாங்க முதன்மையான தெய்வம் நமக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த வந்து முதல்ல குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற தெய்வங்களை, இஷ்ட தெய்வங்களை வேண்டுங்க. எல்லாருமே கூடவே இருப்பாங்க நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.